வணக்கம். இன்னைக்கு சமச்சீர் கல்வி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் அதில் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் பார்க்கலாமா. நம்ம ஏற்கனவே அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பார்த்துருக்கோம் இல்லையா. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஏபின்னு டினோட் பண்ணுவோம். அது எப்படி இருக்கும்? ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2d கமா ஏ ப்ளஸ் 3d கமா எக்ஸெட்ரா. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ்னு பார்த்தோம் இல்லையாப்பா. அதே மாதிரி இங்கே ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் அந்த ஜிபின்ங்கிற லெட்டரில் ஜிபின் டினோட் பண்ணுவாங்க. ஓகேயா, ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் அது எந்த ஃபார்மில் இருக்கும்? ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் எக்ஸெட்ரா ஏஆர் பவர் n-1 கமா எக்ஸெட்ரா. இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா அது ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ, இதில் காமன் டிஃபரன்ஸ் அங்கே சொல்லுவோம் இல்லையா. இங்கே அதுக்கு பேர் காமன் ரேஷியோ. காமன் ரேஷியோ இஸ் ஆர். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? ரேஷியோ பிட்வீன் எனி டூ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி. ரெண்டு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட ரேஷியோவை தான் நம்ம இந்த காமன் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகேயா, தட் இஸ் இப்போ இங்கே பாருங்கள், செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம் இதோட ரேஷியோ தட் இஸ் ஏஆர் பை ஏ, தட் இஸ் T2 by T1. இது ஃபஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம்னு எக்ஸெட்ரா சொல்லுவோம் இல்லையா. ஏபியில் எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் ஜிபிலையும். இதில் காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம் அல்லது தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம் இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சோன்னா நமக்கு காமன் ரேஷியோ கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் டேர்ம் அல்லது nth டேர்முக்கான ஃபார்முலா Tn ஈக்குவல் டு ஏ இன்டு ஆர் பவர் n-1. அங்கே ஏபியில் Tn ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n-1 இன்டு டின்னு படித்தோம் இல்லையா. இங்கே ஜிபியில் Tn ஈக்குவல் டு ஏ இன்டு ஆர் பவர் n-1. நெக்ஸ்ட்டு நோட் பார்த்துக்கோங்க. when product of 3 consecutive terms of a GP are given, 3 consecutive termஸோட ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 3 டேர்ம்ஸையும் எப்படி எடுத்துக்கணும்? a by r கமா a கமா a இன்டு r. ஓகேயா, 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஜென்ரலாக எப்படி எடுத்துக்கணும்? a by r a ar. ஏபிக்கும் இதே மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறேன். a ப்ளஸ் டி சாரி a மைனஸ் டி a ப்ளஸ் டின்னு எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி தாம்மா இங்கே a by r a arன்னு எடுக்கிறோம். இந்த மாதிரி எடுத்து செய்தோன்னா சீக்கிரம் சிம்பிளாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி எடுக்கணும்னு படிச்சுக்கோங்க. a by r cube கமா a by r கமா ar கமா ar cube. ஓகேயா, நெக்ஸ்ட்டு ஒரு நோட் இம்பார்ட்டன்ட். 3 நான்-ஜீரோ, இது ஃபார்முலா கூட படிச்சுக்கோங்க. 3 நான்-ஜீரோ நம்பர்ஸ் ஏபிசிஆர் இன் ஜிபி. ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அது ஜிபியில் இருக்கணும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி. அதாவது செகண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதோட ஸ்கொயர் வேல்யூ மற்ற ரெண்டு வேல்யூஸோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸ் இஸ் இன் ஜிபின்னு சொல்லிடலாம். 3 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க, 3 டேர்ம்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி. அந்த 3 நம்பர்ஸையும் ஏபிசின்னு எடுத்துக்கோங்க. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசிங்கிற மாதிரி கிடச்சிச்சின்னா அந்த 3 நான்-ஜீரோ நம்பர்ஸும் ஜிபியில் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி 3 ஜிபியில் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசிங்கிறத ப்ரூவ் பண்ணால் போதும். ஓகேயா, இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா இது ஓகேனா இதுவும் வரும், அல்லது இது கொடுத்துருந்தாங்கன்னா இதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறது தான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சொல்கிறோம். ஓகேயா, ஸோ 3 நான்-ஜீரோ நம்பர்ஸ் ஏபிசிஆர் இன் ஜிபி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி. இது ஜிபியில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது. இனி இதுக்கான எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். 40th எக்ஸாம்பிள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஃபார்ம் அ ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். இங்கே சீக்வன்சஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் எதெல்லாம் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனை ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சொல்யூஷன், நம்ம ஏபியா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம் கண்டுபிடிச்சி அந்த காமன் டிஃபரன்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா அது ஏபி, சேமாக வரலைன்னா நாட் இன் ஏபின்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே ஜிபி கண்டுபிடிக்கிறதுக்கு ரேஷியோ, காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோ எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸ் அந்த சீக்வன்ஸ் வந்து ஃபார்ம் அண்ட் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் சொல்லிடலாம். ஓகே, அப்போ இது சொல்யூஷன். ஃபஸ்ட் ஒன் given sequences 7, 14, 21, 28, etc. இதில் T1ங்கிறது 7,
இது T2, இது T3, இது T4. நமக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம், that is T2 by T1, that is equal to 14 by 7. கேன்சல் பண்ணால் 1 7 is 7, 2 7s are 14, that is equal to 2. இங்கே காமன் ரேஷியோ வந்து 2 கிடச்சி, ரேஷியோ வந்து 2 கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு T3 by T2. T3 is 21 by 2, T2 is 14. கேன்சல் பண்ணும்போது 7க்கு கேன்சல் பண்ணலாம். 2 7s are 14, 3 7s are 21, that is 3 by 2 வருது. இதுலேயே ரேஷியோ சேமாக வரல. ஸோ நெக்ஸ்ட் இங்கே நமக்கு இங்கே ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, அதையும் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். T4 by T3, that is equal to 28 by 21. Again 7க்கு கேன்சல் பண்ணும்போது 3 7s are 21, 4 7s are 28, that is equal to 4 by 3. அவரோட வேல்யூ பாருங்கள், 2 வருது, 3 by 2 வருது, இங்கே 4 by 3ங்கிறது வருது. ரேஷியோ எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இது காமன் ரேஷியோவாக இல்லை, அதனால் இந்த சீக்வென்ஸ் வந்து நாட் ஜிபின்னு சொல்லிடலாம். சின்ஸ் the ratio between successive terms are not equal. So the given sequence 7, 14, 21, 28, etc. is not a GP. ஓகேமா? ஸோ டிஃப்ரெண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். ரேஷியோ எல்லாம் சேமாக இருந்துச்சுன்னா காமன் ரேஷியோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே ரேஷியோ ஈக்குவலாக இல்லை இல்லையா? டேர்ம்ஸ் ஆர் நாட் ஈக்குவல், அதனால் இந்த சீக்வென்ஸ் வந்து ஜிபியில் இல்லை. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், given sequences 1 by 2, 1, 2, 4, etc. இங்கே இது T1, T2, T3, T4. ஸோ ரேஷியோ கண்டுபிடிப்போம். T2 successive termஸோட ரேஷியோ, that is T2 by T1, that is equal to T2 is 1 by T2, T1 is 1 by 2. So that is equal to 1 into 2 by 1 varum, that is 2. Next T3 by T2. T3 is 2 by T2 is 1, that is equal to 2. Next T4 by T3. T4 is 4 by T3 is 2. Cancel பண்ணும்போது 2. இப்போ ரேஷியோ பாருங்கள் சேமாக இருக்குது இல்லையா? ஸோ the ratio between successive terms are equal. So the given sequence 1 by 2, 1, 2, 4, etc. is a GP. ஓகேமா? ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கிறோம், எல்லாம் சேமாக இருக்குது. காமன் ரேஷியோ ஆர் வந்து 2ங்கிறது கிடைக்கிது, ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ஜிபின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், 5, 25, 50, 75, etc. ஸோ இங்கே இது T1, T2, T3, T4. So T2 by T1, that is 25 by 5. Cancel பண்ணும்போது 1 5 is 5, 5 5s are 25, that is 5. T3 by T2. T3 is 50, T2 is 25. Cancel பண்ணிங்கன்னா 125 is 25, 225s are 50, that is 2ன்னு கிடைக்குது. இதிலேயே தெரிஞ்சிடுச்சு இது ஜிபி இல்லைன்னு, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக வந்துடுச்சு. ஸோ இன்னொன்று கொடுத்துருக்குறாங்களே அதையும் செய்து வச்சுருவோம். T4 by T3 equal to 75 by 50. கேன்சல் பண்ணிக்கோங்க. 5க்கு கேன்சல் பண்ணும்போது 10 5s are 50. Here 1 5 is 5, 2 25, 5 5s are 25. Again 5 கொடுக்கும்போது 2 5s are 10, 3 5s are 15. That is equal to 3 by 2.
25க்கு கேன்சல் பண்ணிடலாம். 225 are 50, 325 are 75, 3/2 கிடைக்கும். ஸோ இங்கே the ratio between successive terms are not equal. Therefore, the given series அல்லது so போட்டுக்கலாம் 25, 50, 75, etc. is not a GP. ஓகேம்மா. ஸோ ஜிபியான்ங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜிபி ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். சக்ஸஸிவ் அதாவது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 2 டேர்ம்ஸுக்கான ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். ரேஷியோ சேமாக இருந்துச்சுன்னா, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த சீக்வன்ஸ் இஸ் ஜிபின்னு சொல்கிறோம். இல்லைன்னா இட் இஸ் நாட் ஜிபின்னு சொல்லிடலாம். ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.41. The question is, find the GP whose first term and common ratios are given by 2 subdivisions கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னில் ஏயோட வேல்யூ -7 and R common ratio is 6. செகண்ட் ஒன்னில் ஃபர்ஸ்ட் டேர்ம் A is 256 and the common ratio is 0.5 கொடுத்துருக்குறாங்க. GP கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன், இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏயும் காமன் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. இப்போ ஜிபியோட ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ ஜிபி இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் கமா எக்ஸெட்ரா. ஸோ அந்த 3 டேர்ம்ஸையும் கண்டுபிடிச்சி கமா போட்டு எழுதினா போதும். சொல்யூஷன், ஃபஸ்ட் ஒனுக்கு கிவன் ஏ ஈக்குவல் டு -7 and ஆர் ஈக்குவல் டு 6. ஜிபி இஸ் ஆஃப் த ஃபார்ம் A, AR, AR square, etc. So, ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். A is given -7, AR, that is A is -7 into R is 6, that is equal to minus into plus minus 7 6 are 42. Next, AR square, that is A is -7, R square, R is 6, 6 square, that is -7 into 6 square is 36, that is equal to minus into plus minus 36 7s are 7 6 are 42, 4 7 3s are 21 plus 4 25, 252. So GP is -7, -42, minus 252, etc. -7 -42 -252. This is first one answer. So answer answer is -7, -42, -252, etc. Next second one. Given A is 256 and R is 0.5. GP is of the form A, AR, AR square, etc. So first A is 256. Next AR, that is 256 into R is 0.5. That is 256 into 0.5 1/2 எழுதிக்கலாமா? கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் எழுதுகிறேன். தட் இஸ் 0.5ங்கிறது 5/10 தான் 0.5ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 5 is 5, 2 5s are 10 கிடைக்கும். ஸோ இதுக்கு பதிலாக 1/2 போட்டுக்கோங்க. கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மல்டிப்ளை பண்ணி டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்துக்கலாம். ஸோ 1 2 is 2, here 1 2 is 2, 2 2s are 4, 8 2s are 16. So AR is equal to 128. AR square, that is equal to 256 into 0.5 square, that is equal to 256 into 0.5 1/2 எடுத்துக்கலாம், the whole square, that is equal to 256 into 1/2 square ங்கிறது 4.
cancel பண்ணிடலாமா 1 4 is 4 here 6 4s are 24 remainder 116 4 4s are 16 so that is equal to 64 AR square is equal to 64 therefore the GP is A is 256 comma AR is 128 comma AR square that is 64 comma etc. So answer is the GP is of the form 256 128 comma 64 comma etc. Okay pa so first term common ratio கொடுத்து GP கேட்டிருந்தாங்கன்னா GP யோட ஃபார்ம் AR square comma etc. இந்த 3 termsையும் கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சிட்டு கமா போட்டு எழுதி etc. கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஓகேமா next example 2.42 the question is find the 8th term of the GP 9 3 1 etc. solution given GP is 9 3 1 etc. here GP கொடுத்தோன்னே first term common ratio எழுதிடுவோம் A first term is 9 and the common ratio R is equal to second term T2 by T1 எடுத்துப்போம் இது GP கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக common ratio தான் இருக்கும் இல்லையா ஸோ 1 கண்டுபிடிச்சா போதும் T2 by T1 that is 3 by 9 cancel பண்ணும்போது 1 by 3 R is 1 by 3 இப்போ நமக்கு nth term கேட்டிருக்காங்க 8th term கேட்டிருக்காங்க இல்லையா நமக்கு nth termக்கான ஃபார்முலா தெரியும் Tn equal to A into R power n minus 1 ஸோ நமக்கு T8 கேட்டிருக்காங்க இல்லையா T8 when n is equal to 8 T8 equal to A is 9 into R is 1 by 3 power n minus 1 that is 8 minus 1 that is equal to 9 into 1 by 3 the whole power 8 minus 1 is 7 that is equal to 9 3 square இது எழுதிப்போம் 9 into 1 by இங்கே 3 power 7 3 power 7 3 power 2 into 1 power 7 1 தான் by 3 power 7 ஸோ அது 3 power 2 into 3 power 5ன்னு எழுதிக்கிறேன் ஓகேம்மா ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் 3 power 7 தான் கிடைக்கும் ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது பவர்ஸை ஆட் பண்ணுவோம் இல்லையா A power m into A power n is equal to A power m plus n ஸோ 3 power 7 3 power 2 into 3 power 5ன்னு எழுதியிருக்கிறேன் 3 ஸ்கொயர்னா என்ன 9 தானே ஸோ அந்த 9 இந்த 9 கேன்சல் ஆகிடும் that is equal to 9 into 1 by 9 into 3 power 5 here 9 cancelled ஆகிடும் so 1 by 3 power 5 that is equal to 1 by 3 power 5 na 3 into 3 into 3 into 3 into 3 3 3s are 9 9 3s are 27 27 3s are 81 81 3s are 243 243 so the 8th term T8 equal to 1 by 243 so answer is 1 by 243 okay ma இங்கே nth term கேட்டிருக்காங்க ஸோ nth termக்கான GPயில் nth termக்கான ஃபார்முலா A into R power n minus 1 ஸோ இதில் Aயோட வேல்யூ Rோட வேல்யூ தெரியும் எண்ணுக்கு நமக்கு 8th term கேட்டிருக்கிறதுனால எண்ணுக்கு பதிலாக 8 எடுத்துக்கோங்க 8 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 1 by 243 கிடைக்குது ஓகேம்மா இந்த சம்மோட இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம் இன்றைக்கி 10 கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க சால்வ் பண்ணி கொடுக்குறேன் தேங்க்யூ